வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பேருந்து நிலையங்களுக்கு கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கு ராமநாதபுரம், திருப்பூர் நகர மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் கொடிக்காத்த குமரன் பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக கருணாநிதி பேருந்து நிலையம் என பெயர் பலகை வைத்துவிட்டதாகவும் திருப்பூர் வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய அரசின் நிதியுடன் கட்டப்பட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்களின் பெயரில் இருந்து கருணாநிதியை தூக்கிவிட்டு அந்த ஊரை சேர்ந்த தேசிய தலைவர்களின் பெயர்களை வைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இமயமலைக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் கர்ணப்பிரயாகை என்ற இடத்திற்கு செல்லும் வழியில் சாலையோர உணவகத்தில் நண்பர்களுடன் நின்று கொண்டே உணவு சாப்பிட்ட போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் ரஜினியின் மருமகன் தனுஷ் தனது இட்லி கடை படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக குலதெய்வ கோவிலில் கெடா வெட்டி கிராம மக்களுக்கு அன்னதானம் செய்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் வீர வசந்தராயர் மண்டபத்தில் இருந்த 79 தூண்களும் சேதமடைந்த நிலையில் திமுக அரசு மண்டபத்தை சீரமைப்பதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வீர வசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்துவிட்டு அரைக்குறை பணிகளுடன் டிசம்பரில் குடமுழுக்கு நடத்த அமைச்சர் சேகர்பாபு திட்டமிடுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது எனவும் உள்ளூர்வாசிகள் எச்சரித்துள்ளனர். வீர வசந்தராயர் மண்டபத்தின் தூண்களை முழுமையாக நிறுவிய பின்னரே குடமுழுக்கு நடத்த வேண்டும் எனவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆசிரியர் பயிற்றுநர்கள் பற்றாக்குறை காரணமாக அரசின் மாணவர் நலத்திட்டங்கள் பள்ளிகளில் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 3510 ஆசிரியர் பயிற்றுநர் பணியிடங்களில் 600 காலியாக இருப்பதால் தங்களுக்கு பணிசுமை அதிகரித்துள்ளதாக ஆசிரியர் பயிற்றுநர்கள் வேதனையுடன் கூறியுள்ளனர். குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான கோல்ட்ரிப் இருமல் சிரப்பை பயன்படுத்த உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்துள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சீசன் பார்மாவில் தயாரிக்கப்படும் கோல்ட்ரிப் இருமல் சிரப் என்ற சிரப்பில் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை விட அதிகமாக டைத்திலின் கிளைகோல் இருப்பதாக சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியதை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.